அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஆனிவர்சரி விலாக் தான். எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் பண்ணியிருந்தோம் 2 பேர்த்துக்கு மாதிரி, அதெல்லாம் நான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனிவர்சரி அன்றைக்கி லீவ் போட்டிருந்தாங்க. ஸோ எந்த ஹரிபரியும் இல்லை, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பொறுமையாக டேவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு நடந்துகிட்ருக்கா. அதனால் எங்கள் ரூமில் சுத்தமாக வெளிச்சமே வரதில்லை. இருட்டாகுதா பகலாகுதான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் இருட்டாகவே இருந்தது. அதனால் நல்லா தூங்கி பொறுமையாக எழுந்திரிச்சோம். அண்ட் ஒரு 2 o'clock வரைக்குமே வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். தூங்கி எழுந்திரிச்சு குளிக்கிறது, அப்புறம் சாப்பிட்றது. அன்றைக்கி வேறு ஷட் டவுனாக, அதனால டிவி பார்க்க முடியல. ஸோ வீட்டில் தான் இருந்தோம். பாப்பாவும் அன்றைக்கி எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. சரி, பாப்பா எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஒரு 2 o'clock மேலே தான் வெளியே கிளம்பியிருந்தோம். அன்றைக்கி 2 o'clock கிளம்பியிருந்தோம். எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா, குருவம்பட்டி உயிரியல் பூங்கா இருக்குது இல்லையா, ஜுவாலஜிக்கல் பார்க், அங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பா அந்த இடத்துக்கு போனதே கிடையாது, நானும் போனதே இல்லை. சரி, அங்கே அனிமல்ஸ்லாம் இருக்கும், பாப்பாவும் பார்த்து நல்லா எக்ஸைட் ஆவாங்க அப்படி சொல்லிவிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டு இருந்தோம். அங்கே அந்த வேயே ஃபுல்லாக க்ரீனரியாக சூப்பர் சில்லாக இருந்துச்சு, ப்ரீஸியாக இருந்துச்சு. வெயில் அடிக்குதான்ற அளவுக்கு இருந்தது. அந்த ஏரியாவுக்கு போனோன்னே சுத்தமாக வெயிலே தெரியல. பயங்கர வெதரே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருந்தது. நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். சரி, ஓகே, அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கேட் கிட்டே போய் பார்த்தா தான் தெரியுது, எவ்ரி டியூஸ்டே அங்கே லீவு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குலாம் பயங்கர வெல்பாயிடுச்சு 2 பேர்த்துக்கும். என்னோடய ஹஸ்பண்டு 4 years கழிச்சு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், பாப்பாவும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. நாங்கள் போகிற நாளுன்னு 10 லீவு அப்படின்ட்டு செம்ம பல்பாயிடுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே திருப்பி வீட்டுக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த வே ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ரீனரியாக, ஏற்காடோட அடிவாரம் தானே இதெல்லாம். சரி, கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கவும் சரி எங்கேயா லாங் ட்ரைவ் மாதிரி போகலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா அப்படியே பைக்லேயே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். அங்கே போகிற வழியிலே நாங்கள் ஒரு கோவில்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மரம் பார்த்தோம். சரி, ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். சரி, ரிட்டன் வரும்போது அந்த மரத்துக்கிட்ட நிறுத்தினோம். அது ஒரு கோவில்கிட்ட வச்சுருந்தாங்க இந்த மரத்தை. பக்கத்துலேயே ஒரு வார்னிங் போர்ட் கூட வச்சுருந்தாங்க, இதுலேருந்து எந்த ஃப்ரூட்ஸோ லீவ்ஸோ எதுவுமே பறிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. இது என்னதுன்னே எனக்கு தெரில, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட என்ன மரம் அப்படி சொல்லி கேட்டிருந்தோம். இது செந்தூர மரமாக. இது உள்ளே இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, வெல்வெட் மாதிரி இருக்குது மேலே. அது காஞ்ச வாட்டி உள்ளார ரெட்டாக இருக்குமா, சீட்ஸ் மாதிரி. அதை நம்ம நெத்தியில் குங்குமம் மாதிரி வச்சுக்கலாம். குங்குமம்லாம் இதில் இருந்தால் தயாரிக்கிறாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்தும் கிளம்பியாச்சு. சரி, எங்கே போகிறதுனே தெரில அப்படியே சொல்லிவிட்டு சும்மா வெதர் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே பைக்லேயே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே மழை வர மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 2:45 அந்த டைம்லலாம் வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். வரும்போது பாப்பா பைக்லேயே தூங்கிட்டாங்க. சரி, பைக்கில் ரொம்ப சாஞ்சிட்டே இருந்தாங்களா, பிடிக்கவும் முடியல. சரி, ஓகே வீட்டுக்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2:45 அந்த டைமுக்கெலாம் வீட்டுக்கே போயாச்சு. போகும்போதே ஐஸ்கிரீம் அப்புறம் பைட்ஸ்லாம் வாங்கிட்டே போயிட்டோம் வீட்டுக்கு. சரி, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிவிட்டு. ஐஸ்கிரீம்னாலே நான் மேக்ஸிமம் சாக்லேட் மெனிக்கோன் அதுதான் மேக்ஸிமம் வாங்குவேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணால் வேறு எதாவது ஃப்ளேவர் மாற்றுவேன். பட் ஆனால் டிஃபால்ட்டாக கடைக்குன்னு போனாலே சாக்லேட் மெனிக்கோன் தான் கேட்டு வாங்குவேனே. அண்ட் இது நான் ஹஸ்பண்ட்க்கு நைட் 12 o'clock கிஃப்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான முருகர் பக்தர். சரி, ஓகே, அவரும் இது வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தார், காரில் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு நான் சில்வரில் முருகர் ஸ்டாச்சு வாங்கி கொடுத்துருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. 12 வாங்கியிருந்தேன். அது ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சாமி முகமே ஒரு மாதிரி ரொம்ப லட்சணமாக அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் ஈவினிங் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்
3:00லேருந்து 7:00 வரைக்கும் வீட்டில் தான் இருந்தோம். நானும் பாப்பாலாம் படுத்து தூங்கியாச்சு. அண்ட் அதுக்கு மேலே வெளியே கிளம்பி போயிருந்தோம். அப்போது இந்த வீடியோ எடுத்தது. அண்டு இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு டிமார்ட் போகலாம் அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நகை கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஏவிஆர் போயிருந்தோம். போயிட்டு சர்ப்ரைஸாக எனக்கு இந்த இயரிங் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னோடய 3rd ஸ்டேட்டுக்காக இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து நான் ஒரு இயரிங்கை தொலைச்சிட்டேன். ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு இயரிங் தான் போட்டிருந்தேன். சரி ஓகே அது வேணால் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதை மாற்றியாச்சு. அண்ட் அதெல்லாம் வாங்கின வாட்டி சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ராஜகணபதி கோயிலுக்கு போயிருந்தோம். எதுனாலுமே ஃபஸ்ட்டு இந்த கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வந்து நைட்டு ஒரு 7:30 இருக்கும். மழை வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நேராக ஃபஸ்ட் வந்து ராஜகணபதி கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து முருகர் கோயிலுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து முருகர் சிலை வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி தர சொல்லி வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஐயர்கிட்ட கொடுத்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி தர சொல்லியிருந்தோம். இந்த முருகர் கோயிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம். டிஃபால்ட்டாகவே ஃப்ரைடே அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த முருகர் கோயிலுக்குன்னு எங்கேயாவது போகணுன்னாலே இந்த கோயிலுக்கு தான் வருவோம். அந்த மாதிரி இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி மோஸ்ட் ஃபேவரட்டான டெம்பிள் எங்களுக்கு. அண்ட் பாப்பாவுக்கும் இங்கே வந்து விளையாடுறதுக்கு இடமும் இருக்குமா, அதனால் உட்காந்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் மரத்துக்கடியில். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டெம்பிள். அண்டு அப்போவே வந்து பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாப்பா வந்து அங்கே கோயிலே உட்காந்து பனானாலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த கோயிலேருந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயிலுமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லான டெம்பிள்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இங்கே வந்து எது வேணுனாலும் நடக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்டு கூடவே வந்து வெஹிக்கிள்க்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த டெம்பிள் அப்படி சொல்லுவாங்க. புது வண்டிலாம் வாங்கினா இங்கே வந்து பூஜை போடுறது ரொம்ப நல்லதுன்னு. ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நைட் கிளம்பியாச்சு. அன்றைக்கி ஃபுல் டே எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சுது. ஃபுல்லாக ரெஸ்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி முடிஞ்சிருந்தேன் அன்றைக்கி டேவே. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் see you in the next vlog.